ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Career Tag சேனல். இன்னைக்கு நம்ம இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட் பத்தின சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஜென்ரலா ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ஜாப் லொகேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் இருக்கும். பட் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்டோட ஸ்பெஷாலிட்டி அவங்க அப்ளை பண்ற ஸ்டேட்லயே அவங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேட்லயே ஆஃபீஸர் போஸ்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். தமிழ்நாடு புதுச்சேரிக்கு 160 வேக்கன்சிஸ் இருக்கு. கர்நாடகாக்கு 35 வேக்கன்சி, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாக்கு 50 வேக்கன்சி, மகாராஷ்டிராக்கு 40, குஜராத்க்கு 15. ஸோ இதுல ஹையஸ்ட் வேக்கன்சியே நம்ம தமிழ்நாடு புதுச்சேரிக்கு தான். அடுத்ததா அப்ளிகேஷன் டேட். ஸ்டார்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 13th வந்து ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் வந்து செப்டம்பர் 2nd. இந்த போஸ்டிங் வந்து ஸ்கேல் 1க்கான போஸ்டிங். அதுக்கான பேசிக் பே 48,480. இது இல்லாம டிஏ, சிசிஏ, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் எய்டுன்னு இன்னும் நிறைய அலவன்சஸ் இருக்கு. நம்ம இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் தான் நம்ம சூஸ் பண்ணி நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்டேட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட்டை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எந்த ஸ்டேட் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டேட்லேயே நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வரைக்கும் அந்த ஸ்டேட்லேயே நம்மளால ஒர்க் பண்ண முடியும். நம்ம எந்த ஸ்டேட் சூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டுக்குன்னு லோக்கல் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்டர்வியூக்கு முன்னாடி ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மினிமம் 20 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா எனி டிகிரி அண்ட் நம்ம அப்ளை பண்ணும் போது நம்ம கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி பார்க்க போறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு டிஃப்ரெண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்க போறோம். அவங்க கொடுத்துருக்கிறது 2 டைப்பா செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்டா இன்டர்வியூ வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறமா இன்டர்வியூ வைப்பாங்க. பட் மோஸ்ட்லி செகண்ட் டைப் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர். அது எல்லா ஸ்டேட்லயும் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ல இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருநெல்வேலியில கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 175 ருபீஸ். ஜிஎஸ்டியோட எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 1000 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து மற்ற கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும். இதை பற்றின ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே www.indianbank.in வெப்சைட்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வச்சாங்கன்னா அதோட ஸ்கீம் எப்படி இருக்கும், அதோட பேட்டர்ன், போர்ஷன், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்கமிங் வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம கெரியர் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.